I can trust in the Lord? எப்படி தெரியும் நான் நீங்கள் தேவனை நம்பணும்? Because I know my God doesn't sleep. காரணம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தேவன் ஒரு நாளும் தூங்க மாட்டார். Yesterday, நேற்றைய நாளிலே I drove from Chicago all the way till my house. நேற்றைய நாளிலே நான் சிகாகோவில் இருந்து அவ்விதமாகவே என்னுடைய வீடு வரைக்கும் நாங்கள் ஓடி வந்தோம். And I wanted my mom to take some rest. So எனக்கு தேவை என்னுடைய தாயார் வந்து கொஞ்சம் அவர்கள் இளைப்பாறட்டும். I said for all the 29 years of provision they've given for me, 7 hours of a drive is nothing. So ஆகியாலே 29 வருஷமாய் என்னுடைய வாழ்க்கைக்காய் பாடுபட்டவர்களுக்கு நான் 7 அவர் கார் ஓடுவது எனக்கு ஒரு காரியம் இல்லை. So I kept telling them sleep, sleep, sleep. நான் சொன்னேன் நீங்கள் தூங்குங்கள் என்று சொல்லி. But they could not sleep. ஆனால் அவர்களோ தூங்கவில்லை. They said we're trying to sleep but we can't sleep. அவர்களுக்கு தூக்கம் வந்தாலும் அவங்க தூங்கவில்லை. Then every 10 minutes ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா my mom would say, Amma, are you okay? மகளே நீ ஓகேயா இருக்கிறாயா? Then my dad would say, Kunju, are you okay? So என்னுடைய டாடி சொல்லுவார் குஞ்சு you ஓகேயா? They say anytime you tell us we will drive, we will drive, we will drive. So அவர்கள் சொல்லுவார்கள் நாங்களும் ஓடலாம் சொல்லி கேட்பார். I said it's fine, just sleep, just sleep. நான் சொல்ல நீங்க தூங்குங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லாம தூங்குங்க. But the whole 7 hours, அந்த 7 மணி நேரங்களும் even though the road was completely empty, அவங்க ரோட் வெறுமையா தான் இருந்தாலும் their eyes were wide open. அவங்களுடைய கண்கள் மிகவும் விழிப்பாய் என்னிலே இருந்தது. In the same way, அதே வண்ணமாகத்தான் my God who sits in heaven, அதே hallelujah, வான்தான் தேவன் அவருடைய கண்களை என்னிலும் உங்களிலும் he will வைத்திருக்கிறார். never sleep nor does he ever ஒரு slumber. நாளும் அவர் தூங்க மாட்டார், நம்மளை காத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். He watches over you. அவர் உங்களை பாதுகாக்கிறார். I can trust in my God. நீங்களும் தேவனை நம்ப முடியும். Because he is ever present. He is omnipresent. அவர் எங்கும் உள்ளவர், எப்போதும் எங்கும் இருக்கிறவர், ஸ்தாபமாய் இருக்கிறவர். He is all powerful. அவர் தாமே சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is all knowing. அவர் தாமே எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். He is Alpha and he is Omega. அவர் தாமே அல்பாவாய் ஆதியாய் இருக்கிறார், ஒமேகா முடிவாய் இருக்கிறார். It is better for me to trust in my God than 1,000 chariots. Hallelujah. குதிரை வீரர்கள் ரதங்களை பார்க்க நம்முடைய தேவனை நம்புவது வல்லமையாக இருக்கிறது. ஹalleluya. So we can trust in the Lord. நாங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறோம். 4 simple points that I will share with you in 15 minutes. இன்றைக்கு 15 நிமிஷத்துக்குள்ள 4 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். We can trust in the Lord because number 1, நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கலாம். முதலாவது ஏனென்றால் he sees human suffering. மனுஷனுடைய பாடுகளை அவர் பார்க்கிறார். Sometimes we forget that our God is compassionate. சிலவேளை நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர் என்றதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். He was moved by the cries of his people. தேவன் தன்னுடைய ஜனங்கள் அழுதால் அவராலே அதை பொறுத்துக்கொண்டே இருக்க முடியும். When Jesus saw the 5,000, he was moved by compassion. வனாந்திரத்திலே 5000 பேர் சாப்பாடு இல்லாமல் பசியாக இருக்கும் பொழுது அதை கண்ட உடனே இயேசு மனதுருகினார். 2 Chronicles chapter 16 verse 9. அவ்விதமாகவே 2வது நாளாகமம் 16 அதிலே 9வது வசனம் சொல்லுகிறது. It says the eyes of the Lord range throughout the whole earth. தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. And they are fully committed. அந்த அவருடைய முழு அர்ப்பணிப்பு என்னவென்றால், and he strengthens the people. அவர் தாமே தன்னுடைய ஜனங்களுடைய பாடுகளை பார்க்க, and he is fully committed to those who trust in the Lord. அவரை நம்புகிறவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய கண்கள் பூமி மேல் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. If we can read this verse in Tamil, maybe someone can read it. It's a beautiful verse. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே புத்தி இல்லாதவர்களாய் இருந்தீர்கள், ஆகியாலே இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். I'm just going to focus on the first part of this verse. இதிலே நான் முதலாவது பகுதியை நான் இப்பொழுது உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். It says the eyes of the Lord range throughout the whole earth. தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. But who is he attracted to? இதை காண முடியும். Who does he strengthen? யாரை அவர் பார்க்கிறார்? யாரை அவர் தாமே உற்சாகப்படுத்த விரும்புகிறார்? Who does he deliver? யாரை அவர் விடுதலையாக்க விரும்புகிறார்? It is those who fully trust in him. அங்கே சொல்லப்படுது தம்மை உத்தம
உத்தம இருதயத்தோட நம்பிக்கொண்டிருக்கிறதாகிய தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படிக்காக என்று And சொல்லப்படுகிறது. that's again what we see in Exodus chapter 2. அதை நாங்கள் எக்ஸோடஸ் யாத்ராமம் 2வது அதிகாரத்திலே பார்த்தால் The people of God, தேவனுடைய ஜனங்கள் even though they were slaves, நாங்கள் அவர்கள் அடிமையாக இருந்தாலும் they still at that point in time, they fully trusted in the Lord. அவர்கள் அடிமையாக இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகிறதாகிய இந்த எகிப்துக்குள்ள இருந்ததாகியவர்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அவர்கள் அடிமைத்தனமாக இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்தார்கள். How do I know this? இது எப்படி எனக்கு தெரியும்? Because at the time there were many Egyptian gods that people worshipped. சோ அந்த காலத்திலே வந்து ஜனங்கள் எகிப்தியன் கடவுள்களை It நம்பிக்கொண்டிருந்தார்கள். was a big religion. அது ஒரு பெரிய சமயம் அது. But God heard their cries because they were crying out to the God that they trust in. அப்படிப்பட்டதாகிய பல தெய்வங்களை வணங்குகிறதாகிய ஜனங்கள் மத்தியிலே இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டதாகிய இந்த உபத்திரப்படுகளுடைய சத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டார். They could have cried out to the other gods. அவர்கள் தாமே அங்குள்ள விக்கிரகங்களை நோக்கி But they were வணங்கியிருக்கலாம். fully trusting in the Lord. ஆக அவைகளை நோக்கி அல்லாமல் தேவனிடத்தில் நம்பிக்கை And they வைத்தார்கள். cried out to him. ஆகையால தேவனை நோக்கி கதறினார்கள். And it says God saw their suffering. சோ ஆகையால தேவன் அவருடைய பாடுகளை கண்டார். This is covenant language. இதுதான் உடன்படிக்கையினுடைய ஒரு மொழி. God's eyes search the earth. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Even now to the second he's still searching this room. இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே தேவன் அவ்விதமாய் தன்னுடைய கண்கள் அவ்விதமாய் உத்தம இருதயத்தோட அவரை சேவிக்கிறவரை தேடிக் He கொண்டிருக்கிறார். goes through every single row of people. இந்த இடத்திலே ஒவ்வொரு வரிசையிலும் இருக்கிறவங்களை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். And he says, who is fully trusting in me? ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். யார் அவரிடத்திலே பூரண நம்பிக்கையோட இருக்கிறார்? To that person, அந்த நபர்தான் to my brother or my sister, என்னுடைய சகோதரா என்னுடைய சகோதரியே, who is trusting in the Lord fully. தேவனிடத்திலே நீங்கள் பூரண நம்பிக்கை வைக்க வேண்டும். God sees you. தேவன் உங்களை பார்க்கிறார். And when God sees you, தேவன் உங்களை காண்கிறார். he delivers you from your suffering. எப்பொழுது அவர் உங்களை பார்க்கிறாரோ அப்பொழுது அவர் விடுதலையாக்க வல்லவராய் So I can trust in my God நான் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். because I know that my God sees me. காரணம் என் தேவன் தாமே God sees me. அவர் தாமே என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். Number 2, இரண்டாவது I காரியம், can trust in my God நான் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கலாம் because he hears me and he speaks for me. அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு அவர் எனக்கு பேசுகிறவராய் In இருக்கிறார். verse 23 of chapter 2 in Exodus, எக்ஸோடஸ் chapter 2 verse 23, ஆதி யாத்ராமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது it வசனம் says 22. Israel groaned under their bondage. அங்க சொல்லப்படுகிறது யாத்ராமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். எஸ், சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டியது. He heard their groaning. அவர்களுடைய முறையிடுகிற சத்தத்தை தேவன் கேட்டார். And throughout scripture we know that God responds to groans. தேவன் முறையிடும் பொழுது அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். I like that word groaning. முறையிடுகிறன்றதாகிய இந்த வார்த்தையை கவனித்து, I don't know how to explain it in Tamil, but in English it's a beautiful word. சோ இங்கிலீஷ் பைபிள்ல இந்த வார்த்தையை என்று சொன்னால் அது ஒரு அழகான அந்த முறையிடுகிறதுன்றது ஒரு அழகான ஒரு வசனமா இருக்கு. When you groan, நீங்கள் முறையிடும் பொழுது it's not so much of a cry with tears, அது கண்ணிலாலே வருகிற கண்ணீரோட மட்டுமல்ல, but it's like almost like a tired scream. சோ அதாவது இனிமேலும் எனக்கு பலன் இல்லையே, என்னால முடியாது, இனி எனக்கு பலனே கிடையாது என்று சொல்லுகிறதாய் ஒரு நிலைமைக்குள் போகிறீர்கள். You're tired. நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். And you're weak. நீங்கள் மிகவும் பலவீனப்பட்டு விட்டீர்கள். And when your body feels weak, your mouth makes a noise. உங்களுடைய சரீரமானது பலவீனப்படும் பொழுது உங்களுடைய வாய் வந்து அவிதமாய் முறையிடுகிறது. It's an emotion, it's a feeling. அது உங்களுடைய ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு. So they're groaning to the Lord. ஆகையாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பலன் இல்லாமல் போய் அவிதமாகவே அப்படியே முறையிடுகிறார்கள். And he hears it. அப்பொழுது தேவன் அதை கேட்கிறார். But what's beautiful about this groaning emotion, இந்த இடத்திலே விதமாகவே இந்த முறையிடுகிறதாகிய அந்த உணர்வுடைய அழகு என்னென்றால், is that the Spirit of God also does that for us. தேவனுடைய ஆவியானவரும் கூட அதை எனக்காய் உங்களுக்காக கூட செய்கிறார். In Romans chapter 8 verse 26, அவ்விதமாகவே ரோமர் 8:26 வாசி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். in the same way,
அதே வண்ணமாகத்தான் This Spirit helps in our weakness. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய பலவீனத்துக்கு உதவி He செய்கிறார். takes our weaknesses. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறார். Sometimes we don't know what to pray, we don't know what to say. நம்ம சிலவேளை ஜெபிப்பதற்கோ நாங்கள் என்னத்தை முறையிடுவதோ தெரியாமல் இருக்கிற நேரத்திலே And when we are oppressed or when we are pressured, நம்முடைய வாழ்க்கையில் அழுத்தங்கள் வந்து நாம் மிகவும் மன அழுத்தங்களுக்கூடாக கடந்து போகும்போது it says the Spirit Himself intercedes for us with wordless இங்க இந்த groans. ரோமர் 8:26 சொல்லுகிறது தேவனுடைய ஆவியானவர் அவ்விதமாகவே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு முறையிடுகிறாராம், ப்ரே Isn't that பண்றாராம். beautiful? அது நமக்கு ஒரு இதை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு அழகு இல்லையா? This emotional இது groan. இது நம்முடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதானது. Not only does God hear us, தேவன் கேட்கிறவர் மட்டுமல்ல, but He also groans and speaks for you too. அவர் தாமே முறையிடுகிறதை கேட்டு அவர் நம்மோடு பேசுகிறது. This is the character of God. இதுதான் தேவனுடைய அவருடைய நடைமுறை, அவருடைய வாழ்க்கை. This is why I can trust in Him. இதனால தான் நான் அவரை நம்புகிறேன். Because He hears us and He speaks for us. அவர் நான் பேசும்போது அவர் என்னை கேட்கிறார், பிறகு அவர் என்னோட கூட This பேசுகிறார். is the pattern of God. இது தேவனுடைய அமைப்பு. In Hebrews chapter 12 verse 24, விதமாகவே எபிரேயர் புத்தகம் 12:24 சொல்லுகிறது. it says that even the blood of Jesus speaks better things than the blood of Abel. அங்கே சொல்லப்படுகிறது ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் எனக்காய் உங்களுக்காய் சிந்தின இயேசுடைய இரத்தம் நன்மையானவைகளை எனக்காய் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறது. And even on the cross, சிலுவையிலே கூட இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும்போது He spoke for the oppressed people. அவ்விதமாகவே மன அழுத்தங்களுக்குள்ளாய் இருந்தவர்களை பார்த்து இயேசு பேசினார். He said, Father, forgive them. ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறபடியாலே அவர்களை மன்னிப்பீராக. When we are oppressed, He sees us. நாங்கள் அவ்விதமாகவே மன அழுத்தங்களுக்குள்ளாக நாங்கள் மிகவும் அழுத்தப்படும் பொழுது அவர் நம்மளை பார்க்கிறார். But when we are oppressed, He also hears and speaks for us. அதே வேளையில நான் நீங்கள் முறையிடும் பொழுது அவர் அதை கேட்டு அவர் நம்மோடு பேசுகிறவராய். How many of you believe that you have been bought and purchased by the blood of Jesus? எத்தனை பேர் அவ்விதமாகவே இயேசுவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? Hallelujah. Now keep your hands in the air. அப்படி எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி காட்டுங்க. இயேசுவுடைய இரத்தத்தால் நான் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். That blood speaks for you. அந்த உங்களை மீட்ட அந்த இரத்தம் உங்களுக்காக நன்மையை பேசுகிறது. So next time you are being pressured by the world, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்னும் ஒரு முறை சில அழுத்தங்களை சந்திப்பீர்களா இருந்தால், remember that you can trust in a God whose blood speaks better than all things in this world. நான் உங்களுக்கு ஒரு Hallelujah. காரியத்தை உறுதியாய் சொல்லுகிறேன். இந்த உலகம் உங்களுக்கு என்னத்தை செய்வதை பார்க்கலாம், அந்த இரத்தம் உங்களுக்கு நன்மையானதை செய்ய வல்லமையுள்ள இரத்தம். Hallelujah. Hallelujah. Can we give some praise for the blood of Jesus? அதற்காக கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. நன்றாக. Hallelujah. My third point. மூன்றாவது என்னுடைய காரியம், We can trust God நாங்கள் தேவனை நம்புகிறோம் because He comes down to rescue us. அவர் நம்மளை மீட்கும்படிக்காய் நமக்காய் வந்தவர். Exodus 3 verse 7 to 8. சோ அவிதமாகவே எக்ஸோடஸ் புத்தகம் யாத்ராமம் 3:7 மட்டும் சொல்லுகிறது. He says, I have seen, அங்க சொல்லுகிறார், நான் பார்க்கவே பார்த்தேன், I have heard, நான் கேட்கவே கேட்டேன், now I come down to நான் deliver. ஆகியால் உங்களை மீட்கும்படிக்காய் நான் இறங்கி வந்தேன். This is one of the most important sentences in all of salvation. இன்றைக்கு ரட்சிப்புக்கு தேவையானதாகிய மிகவும் பிரபல்யமான ஒரு தேவையான வசனம் தான் இந்த வசனம். This is what we call redemption theology. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் ரிடெம்ப்ஷன், அதாவது மீட்பின் சத்தியம். That Jesus comes down for you and for me. எனக்காய் உங்களுக்காய் என்னுடைய கூக்குரல், உங்களுடைய கூக்குரலை கேட்டு நம்மை மீட்டு எங்களை விடுதலை ஆக்குவதற்காய் இயேசு நமக்காய் கடந்து வந்தார். We have a God who does not sit on a throne. இயேசு கிறிஸ்து அவர் தாமே சிங்காசனத்தில் இருக்கிறவர் மட்டுமல்ல. But I can trust in my God. நான் அவரை நம்புவேன், என் தேவனை. Because I know that He came in the flesh for me. அவர் தாமே எனக்காக இந்த பூமியிலே வந்து, And now He rests inside of me with His Spirit. அவர் எனக்குள்ளே அவர் ஆவியாய் வாசமாயிருக்கிறார். And every day He is delivering me. Every second He is delivering me. Hallelujah. நிமிஷமும் எனக்கு தேவையா இருந்தால் என்னை விடுதலையாக்க அவர் வல்லவர். Amen. Amen. Israel could not rescue themselves. So ஆகியாலே ஒருவரும் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்ள முடியாது. We cannot. எங்களால முடியாது. But God is the only one who can save us by His Son. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அனுப்பினவருடைய குமாரனு கூடாக நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிறவராய். So I can trust in my God. So ஆகியாலே நான் நீங்கள் நம்முடைய தேவனை நம்ப முடியும். Because Christ fulfilled the movement of God rescuing us. So ஆகியாலே தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். My last point. கடைசியான என்னுடைய பாயிண்ட்,
We can trust God நாங்கள் தேவனை நம்ப முடியும். because He's preparing a promised land. அவர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் ஆயத்தமாக்கி. We have a choice. நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் உண்டு. Either the promised land இன்றைக்கு அந்த நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் or it is Egypt. இல்லாவிட்டால் எகிப்து. You either trust in the Lord நாங்கள் தேவனை நம்புவதா or you trust in this world. ஆகிய இந்த உலகத்தை நம்புவதா. We either have heaven நாங்கள் தேவனிடத்திலே பரலோகத்துக்கு போவதா or it is hell. இல்லாவிட்டால் நாங்கள் பாதாளம் போவதா. Church, you and I are just visitors on this world. நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துக்குள்ளே ஒரு கொஞ்ச காலத்துல இருக்கோம். Like Pastor said, பாஸ்டர் இன்னைக்கு சொன்னது போல nothing on this earth is coming up with us. So நானும் நீங்களும் இந்த பூமியை விட்டு போகும்போது ஒன்றும் நம்மளோட வர போறதே கிடையாது. Not any piece of jewelry. எந்த ஒரு ஜுவல்லரியும் நம்மளோட வராது. Not any beautiful watch. எந்த விதமான நல்ல வாட்சும் வராது. Not our paychecks. நம்முடைய பேச்செக்கும் நம்மளோட வராது. Not the things of this world. இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற ஒன்றும் நம்மளோட கூட வராது. Even our battles will not come with us. நாங்கள் இந்த படுகிற பாடுகளும் கூட நம்மளோட வராது. But in Exodus 3 verse 8, ஆனா இங்கே இந்த யாத்ராமம் 3:8 சொல்லுகிறது, God says, I want to bring them out of that land into a good land. So நான் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிறதாகிய விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். In the same way, இதே வண்ணமாகத்தான் God says, I look to the world. நான் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது I love this world. இந்த உலகத்தை நேசிக்கிறேன். And I will send my only begotten son. ஆகையால் இந்த உலகத்தை மீட்கும்படிக்கு என்னுடைய ஒரே குமாரனை அனுப்புகிறேன். And whoever trusts in me, அவர்கள் என்னை நம்புவார்களா இருந்தால் I will bring them into a good land. அவர்களை நான் இந்த விதமான விசாலமான பாலும் தேனும் ஓடுகிறதாகிய தேசமாகிய பரலோகத்துக்குள் கொண்டு It is eternal life. அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். That is yours and mine promised land. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாய். The land of milk and honey was a shadow of the eternal life to come. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்படுகிறது வரப்போறதாகிய பரலோக ராஜ்யத்தினுடைய நிலநாட்டமாய் சொல்லப்படுகிறது. It represents what heaven has. So அது பரலோகம் எப்படி உள்ளது என்றதை விளங்கப்படுத்துகிறது. There is abundance. பரலோகம் வந்து நிறைவானது. Fruitfulness. அது அங்கே கனி உள்ளது. Covenant blessing. அங்கே தாமே நித்திய உடன்படிக்கை உள்ளது. Divine provision. அங்கே தாமே தெய்வீக ஆசீர்வாதங்கள். Peace. அங்கே சமாதானம். Healing. அங்கே ஆரோக்கியம். The presence of God. அங்கே தாமே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. This is why Jesus came to save and rescue us. ஆகையால் இந்த பூமியில் இருக்கிறதாகிய நம்மளை மீட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள் நம்மளை கொண்டு போவதற்காக தான் இயேசு நமக்காய் பாடுபடுகிற உபத்திரப்படுகிற கட்டுண்டதாகிய நம்மை மீட்டு கொண்டு போக கடந்து வந்தார். And as you and I sit today, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து and when we go back home, நானும் நீங்களும் வீட்டுக்கு போகும்போது, and when the world's pressures come down on இந்த us, உலகமானது என்னையும் உங்களையும் நெருக்குவதற்காக வரும் பொழுது remember ஒன்றை நினைத்துக் கொள்ளுவோம். that Jesus is preparing a place for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு மேன்மையான இடத்தை He ஆயத்தமாக்கி says, in my Father's house are many mansions. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிதாவுடைய வீட்டிலே अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. So it's better for me to go ஆகையாலே நான் போவது நலமாய் because இருக்கும். I'm preparing a place for every single one of my children. So ஆகையாலே இயேசு அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அங்கே ஒரு வாசஸ்தலத்தை And ஆயத்தமாக்கி to கொண்டிருக்கிறார். those who fully trust in me, So ஆகையாலே நீங்கள் என்னை பரிபூர்ணமாய் நம்புவீர்களாக. for those people, என்னுடைய ஜனங்களே, I am preparing a place. நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தமாக்குகிறேன். So you can trust in me நீங்கள் என்னை நம்புவீர்களாக. because I see you. ஆகையாலே நான் உங்களை பார்க்கிறேன். I hear you and I speak for you. நான் உங்களை குணமாக்குகிறவர், உங்களுக்காய் பேசுகிறவர். And I am also the God who prepares a place for you. நானே தேவன் உங்களுக்காக வாசஸ்தலத்தை Our ஆயத்தமாக்குகிறவர். God is a good God. Our God, நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். And finally, to end, இன்னைக்கு முடிவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். Isaiah chapter 30. விதமாகவே ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். Do not go to the world. நீங்கள் மறுபடியும் உலகத்துக்கு திரும்பாதிருப்பீர்கள். Church, no matter how pressured you might be, நீங்கள் எவ்வளவுதான் இந்த பூமியிலுமாய் ஆசீர்வாதமாய் இருந்தாலும், do not return to Egypt. உலகத்துக்கு திரும்பி நாம் போய் விடக்கூடாது. Do not let the spirit of Egypt kill, steal and destroy இந்த from you. உலகத்தினுடைய ஆவியாகிய திருடுகிற கொள்ளுகிற அழிக்கிற ஆவி உங்களை தொடவிடாதிருப்பீர்களாக. Judah should have trusted in the Lord. நீங்கள் Judah. யூதா தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்திருந்தார். But instead they were trusting in Egypt.
ஆனாலும் அவர்கள் எகிப்தை நம்ப தொடங்கினார்கள். They were trusting in horses and military power. அவர்கள் தாமே அவ்விதமாகவே ரதங்களையும் குதிரைகளையும் நம்ப So தொடங்கினார்கள். they began to run to the world. சோ ஆகையால் அவர்கள் நினைத்தார்கள் உலகத்திலே அப்படி வாழலாம் என்று In சொல்லி. the same way, அதே வண்ணமாகத்தான் when you run back to Egypt, ஒரு சில வேளை நாங்கள் எகிப்துக்கு போவதற்கு முயற்சி you செய்யலாம். are trusting in the security of this world. நீங்கள் இந்த உலகத்துடைய பாதுகாப்பை முயற்சி செய்கிறவர்களா You இருக்கலாம். trust in yourself. நீங்கள் உங்களை நம்புகிறவர்களா You இருக்கலாம். begin to trust in your old sins. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க செய்கிறதாகிய பாவ காரியங்கள் You நம்பலாம். begin to live in fear. நீங்கள் பயத்திலே நம்பிக்கொண்டிருக்கலாம். But the Lord says in Isaiah chapter 30, ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியிலே 30 ஆண்டவர் சொல்லுகிறார், my salvation is your rest. என்னுடைய இரட்சிப்பே உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். In trust in me and I will give you strength. நீங்கள் என்னை நம்புவீர்களா இருந்தால் நான் உங்களுக்கு பலனை உண்டு பண்ணுவேன். Israel's problem was not Pharaoh, இஸ்ரவேலுடைய பிரச்சனையானது வந்து பார்வோன் அல்ல. but it was the fact that they gave room to the spirit of Egypt. அவர்கள் தாமே அந்த எகிப்தினுடைய ஆவிகளுக்குள்ளே அவர்கள் தாமே அவ்விதமாகவே கட்டுண்டிருந்தார்கள். Never put the devil above God. ஒரு நாளும் தேவனுக்கு மேலே சாத்தானை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடக்கூடாது. Trust in the Lord. எப்போதும் தேவனை தான் மேலே வைத்து தேவனை நம்ப And may the வேண்டும். God of peace crush the head of Satan. சோ ஆகையாலே தேவனுடைய சமாதானம் தேவன் சமாதானத்தின் தேவனானவர் சாத்தானை உங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கும்படிக்காக உறுதியாய் இருப்பார். Today God is all that we have. அது தேவனே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமுமாய் இருக்கிறார். So trust in him. ஆகையாலே தேவனை நம்புங்கள். How many of you can say that? எத்தனை பேர் நீங்கள் இந்த காலை வழியில Say, செய்ய I முடியும்? will trust in the Lord at all times. நாங்கள் எப்போதும் எங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருப்போம். Hallelujah. ஹalleluya. Hallelujah.